எடப்பாடிட்ட 35 எம்எல்ஏ சீட்டும் ராஜ்யசபா வாங்குறது தான் அவரோட நோக்கம். ஏன்னா ஒட்டுமொத்த பாமக இல்லாமலே 90 சீட்ல அவருக்கு ஃபைட் பண்ண முடியாது. அப்போ பாமகவே ஸ்பிளிண்டர் ஆகி போயிட்டுன்னா அன்புமணி தான் இந்த சைடு இருக்கிறாரு. அன்புமணி இல்லைன்னா ஃபைட் பண்ணவே முடியாது. அப்ப எடப்பாடிக்கு கம்பல்ஷன். இந்த கம்பல்ஷனை பயன்படுத்தி 35 சீட்டு தந்தை வழியில டஃபா நின்று பார்கெயின் பண்ணி அன்புமணி வாங்கத்தானே செய்வாரு. நான் அன்புமணிக்கு எடப்பாடிகிட்ட பார்கெயின் பண்ணி அன்புமணி வாங்கணும்னு தான் என்னோட எண்ண ஓட்டம். ஏன்னா பாமக சென்ட்ரிக்கா நமக்கு ராமதாஸ் உள்ள கோபத்தையே தட்டிட்டோம்னா இவரு நமக்கு என்ன பண்ணாரு? அவர் தான் நமக்கு ப்ராமிஸ் பண்ண ராஜ்யசபா மனு கொடுத்தாரு. ஸோ நம்ம எண்ணம் ஓட்டம் செயல் நம்மளோட கருத்துருவாக்கம் நம்ம இதெல்லாம் வந்து யதார்த்த அரசியலை வெளிக்கொண்டு வந்து அன்புமணி இவருக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு தவிர்க்க முடியாத ஒரு சப்போஸ் விஜய் அன்புமணி ஒரு டேம்ஸ்ல ஒன்றிணைஞ்சிட்டாங்கன்னு வைங்க. டேம்ஸ் அவங்க தான் முடிவு பண்ணணும். 4 எம்எல்ஏக்களை கொண்ட அன்புமணி வல நிரூபிக்காத அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு விஜய். எடப்பாடி 90 சீட்ல கீழே போயிருவார்ல, 90 சீட்ல கீழே போயிருவார்ல. அட்லீஸ்ட் ஒரு 90 சீட்ல 60 சீட்ல எடப்பாடி அவுட் ஆயிருவார்ல. அப்போ எடப்பாடி வந்து ஃபைட்டிங் போல் சாட்டே வர முடியாது இல்ல. அப்போ எடப்பாடிக்கு அன்புமணி மஸ்ட். அப்போ விஜயை பயன்படுத்தி ஆப்ஷனை காட்டி அன்புமணி எடப்பாடிங்கிற பிரியாரிட்டி 35+.